ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொளியில் தஞ்சை பெரிய கோவிலை சுற்றி அமைந்துள்ள டூரிஸ்ட் மற்றும் லோக்கல் அட்ராக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். முதலாவதாக தஞ்சை பெரிய கோவிலிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள தஞ்சாவூர் அரண்மனையை தாங்க பார்வையிடப் போகிறோம். நாயக்க மன்னர்கள் மற்றும் மராட்டிய மன்னர்கள் கட்டிய கட்டடங்களை உள்ளடக்கிய அரண்மனை இது. இவ்வரண்மனையில் சரபோஜி மன்னரின் உருவச்சிலையும் வைக்கப்பட்டுள்ளது. இந்த அரண்மனையில் பாதுகாக்கப்பட்டு வரும் சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான தஞ்சாவூரின் பல பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்ட கற்சிற்பங்களும் செப்பு திருமேனிகளும் மிக அழகு. மேலும் இங்குள்ள நடராஜர் மண்டபத்தில் காணப்படும் பல்வேறு வகையான நடராஜர் திருமேனிகளின் அழகு அந்தைய கலைஞர்களின் கலைத்திறமைகளை நமக்கு எடுத்துரைக்கின்றது. இதைத் தவிர அன்றைய காலத்தில் மன்னர்கள் பயன்படுத்திய சில பொருட்களும் இந்த அரண்மனையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. பழங்கால வரலாறு மற்றும் கலைகளின் மேல் ஆர்வம் இருப்பவர்கள் அவசியம் காண வேண்டிய இடம் இது. இந்த அரண்மனையின் வளாகத்திலேயே மிக பழமையான நூலகமான சரஸ்வதி மகால் நூலகமும் அமைந்துள்ளது. இங்கு பழமையான ஓலைச்சுவடிகள் உட்பட 70,000த்திற்கும் மேற்பட்ட பழங்கால நூல்கள் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. தஞ்சை அரண்மனையை பார்வையிட்ட நாம் அடுத்ததாக தஞ்சை பெரிய கோவிலுக்கு எதிரே அமைந்துள்ள ராஜாளி பறவைகள் பூங்காவை தாங்க பார்வையிடப் போகிறோம். இங்குள்ள முயல்கள் போன்ற சிறு விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் நாமே உணவூட்டி மகிழலாம். மேலும் இங்கு சுதந்திரமாக பறவைகள் நம்மேல் வந்து அமர்வதும் பறப்பதும் ஒரு அழகான அனுபவம். இங்கு செலவழிக்கும் நிமிடங்களில் பெரியவர்கள் கூட தம் வயதை மறந்து குழந்தைகளாக மாறிப்போவதை நாம் காண முடியும். இந்த பூங்காவிற்கு நுழைவு கட்டணமும் வசூலிக்கப்படுகிறது. தஞ்சை பறவைகள் பூங்காவை பார்வையிட்ட நாம் அடுத்ததாக தஞ்சை பெரிய கோவிலை ஒட்டி அமைந்துள்ள சிவகங்கை பூங்காவை தாங்க பார்வையிடப் போகிறோம். மரங்களும் செடிகளும் சூழ காணப்படும் இப்பூங்கா மாலை நேரத்தில் பொழுதுபோக்குவதற்கும் நடைப்பயிற்சிக்கும் ஓர் அழகான இடமாகும். இந்த பூங்காவில் சிறுவர்கள் விளையாடி மகிழ்வதற்கான சில விஷயங்களும் உள்ளது. மேலும் ஒரு சிறிய உணவகமும் அமைந்துள்ளது. இந்த பூங்காவிற்கும் நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. சிவகங்கை பூங்காவை பார்வையிட்ட நாம் அடுத்ததாக
தஞ்சை பெரிய கோவிலிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள தஞ்சாவூர் அருங்காட்சியகத்தை தாங்க பார்வையிடப் போகிறோம். சுமார் 120 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இக்கட்டிடத்தில் தஞ்சாவூரின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் பல விஷயங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. பாரம்பரியம் மற்றும் பழமையான வரலாற்றில் ஆர்வம் இருப்பவர்கள் இவ்விடத்தை பார்வையிடலாம். அடுத்ததாக தஞ்சை பெரிய கோவில் மற்றும் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள லாங்வெல் மாலை பார்வையிடலாம். காலை 10 மணி முதல் இரவு 10:30 மணி வரை திறந்திருக்கும் இம்மாலில் 60ற்கும் மேற்பட்ட பல்வேறு கடைகள் அமைந்துள்ளது. மேலும் 3 திரைகள் கொண்ட மல்டிப்ளெக்ஸ் திரையரங்கமும் அமைந்துள்ளது. அடுத்ததாக நமது நாட்டின் பாரம்பரியத்தை பாதுகாக்கவும் கலைகளை ஊக்குவிக்கவும் இந்திய அரசால் தஞ்சாவூரில் நிறுவப்பட்டுள்ள தென்னக பண்பாட்டு மையத்தை தாங்க பார்வையிடப் போகின்றோம். வருடம் முழுவதும் இங்கு பல கலை விழாக்கள் நடத்தப்படுகின்றது. மேலும் நாட்டுப்புற கலைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக பல நாட்டுப்புற கலை விழாக்களை நடத்தி அவர்களுக்கு பரிசுகளும் விருதுகளும் கொடுக்கப்படுகின்றது. கலைஞர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கும் கலை மற்றும் கலாச்சாரத்தில் ஆர்வமுள்ளவர்கள் தங்கள் பொழுதுகளை கலை ரசனையோடு கழிப்பதற்கும் இந்த இடம் சிறந்த இடமாக திகழ்கிறது. பலத்த கரவொலிகளால் பாராட்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இறுதியாக தஞ்சை புதிய பேருந்து நிலையத்திற்கு பின்புறம் அமைந்துள்ள வெற்றி ஈஸ்கர் மல்டிஸ்கிரீன் காம்ப்ளெக்ஸை பார்வையிடலாம். இங்குள்ள திரையரங்குகளில் டால்பி அட்மாஸ்பியர் சவுண்ட் உட்பட ஆக்டிவ் 3D டெக்னாலஜி வசதிகளும் அமைந்துள்ளது. தஞ்சாவூரில் திரைப்படங்களை நேர்த்தியாக பார்வையிடுவதற்கு இங்கு நீங்கள் செல்லலாம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. வணக்கம்.